எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஃபுல் அட்டெண்டன்ஸ். சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. கேகேஆர் வந்து என்ன வெளியே போயிட்டாங்களா? லாகுல் அதுக்கு தெரியாம கை தூக்கிட்டு இருக்க அவசரப்பட்டு. நான் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொன்னேன், ஜெயிச்சிருச்சு. சரி, கேகேஆர் ஜெயிக்கும்னு ஆசைப்பட்டு அதுல மண்ணு விழுந்துருச்சு. எல்லாம் ஆசைப்படுறதும் கிடைக்குமா பிரதர்? அதுவும் கரெக்ட் தான். சரி, முடிஞ்சது மேட்ச். ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு கேகேஆர் கிட்டத்தட்ட எலிமினேட் பண்ணிட்டாங்க. மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் முடிஞ்ச கதை தான். ஸோ முடிஞ்சது கதை தான். ஸோ அதனால ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு தோனி முடிச்சு விட்டாரு. அது தோனின்னு சொல்றதோட பிரவிஸ் எக்ஸ்ட்ரானரி ஆடினாரு. புது பிளேயர் ஊரில் பட்டேல் எக்ஸ்ட்ரானரி ஆடினாரு. நல்ல சேஞ்சஸ் நிறைய பண்ணாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. எக்ஸப்ட் தட் வருவோம், எல்லாத்துக்கும் ஒன்றா வருவோம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன். நான் மேட்ச் பார்க்கல, பட் வாட் எவர் லிட்டில் ஐஸா டெல். அவங்களுக்கு வந்து இதுதான் ஸ்ட்ரென்த். கேகேஆர் ஜெயிச்சதெல்லாம் இந்த மாதிரி டோட்டல் அடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. நத்திங் ராங் இன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ஆனால் அவங்க வந்து ஒரு 20 ரன் ஷார்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க இன்ஜுரினால. மனிஷ் பாண்டே வந்தாரு. ஐ திங்க் ஹி ஆல்சோ அப்ளைட் ஹிம்செல்ஃப் டீசென்ட்லி. 3 ஸ்பின்னர்ஸ், அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சேப்பாக்கலன்னு எதிர்பார்த்தாங்களோ அதை இங்கே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. தே டிட் டீசென்ட். அண்ணா வந்து பவர் பிளேல அடியே போட்டாங்க வழக்கம் போல. பட் ஆஃப்டர் தட் ஹி கேம் பேக் அண்ட் டிட் வெல். அந்த 2 ஓவரில் 5 ரன் தான் கொடுத்துருந்தாரு. வழக்கம் போல இவங்க பத்திரிகை நான் அடம் முடிச்சு கடைசியில் தான் போட்டாங்க. ஓகே, ஃபேர் இனஃப். 180 டார்கெட் அப்படிங்கிறப்ப இவங்க என்னதான் 4 இயர்ஸ்ல அடிக்கல அப்படின்னாலும் இட் வாஸ் சேசபிள் தான். ஹாஃப் ஏ மார்க். ஐ ஹானஸ்ட்லி ஃபெல்ட் சிஎஸ்கே வில் சேஸ் இட். ஆனால் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக சேஸ் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே, யூ கேனாட் பிளேம் ஹிம், தட்ஸ் த வே ஹி பிளேஸ். இவர் ஊரில் பட்டேல் எக்ஸ்ட்ராடினரி டெபியூட், நல்லா ஆடிட்டாரு. கான்வே வந்து ரொம்ப க்ளூலெஸ்ஸாக அவுட் ஆனார். மட்டும் நான் இடையில பேசினேன், அதுக்கப்புறம் போட்டு பார்த்தேன். இதில் வெரி புவர் இதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி கான்வேக்கும். அண்ணாக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 4ல் வந்து இந்த மாதிரி ஒரு சேஸை வந்து இன்னொரு பிக் சேஸ், நாட் அ வெரி இந்த விக்கெட் டு பேட் ஆன் ஆல்சோ. கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருந்தாருன்னா இட் வாஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் நாட் கம் வெல் ஃபார் ஹிம். அவர் இன்னும் கொஞ்சம் அவர் டபுள் மைண்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு அவுட் ஆன பால். பளிச்சுன்னு அடிச்சிருந்தா மேபி அவர் கனெக்ட் பண்ணி போயிருந்துக்கலாம். அது ஓகே. ஜடேஜாவும் இன்னைக்கு கிளிக் ஆகலை. 5 விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கப்புறத்துல வந்து பிரவிஸ் சூப்பராக ஆடினாரு. கேமே மாற்றிட்டாரு. அந்த ஒரு ஓவர், அந்த வைபவ் ஓவரா போட்ட ஓவர் கேட்ச் கைக்கு வந்து கேட்சை விட்டாரு. கைக்கு நடுவில் போச்சு லிட்ரலாக. அங்கிரிஷ் ரகுவன்ஷி விட்டது. அதை ஃபுல்லாக கேபிடலைஸ் பண்ணி 30 ரன் அந்த ஓவரில். அது கேம் சேஞ்சிங் ஓவர். தூபே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் ஹி வென்ட் வெல். தோனியும் வழக்கம் போல் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார், பட் ஹி டுக் த கேம் டீப் அண்ட் ஃபினிஷ்ட் இட். அதுதான் மேட்ரு. 100 தேவையில்லாமல் இறக்கி விட்டாங்க. கம்போஜே இறக்கி விட்டுருந்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே சுபம் அப்படின்னு போட்டு கார்த்தி சுப்ராஜ் படம் அப்படின்னு முடிச்சாங்களே மெட்ரோவை, அந்த மாதிரி மெட்ரோங்கிற பாரு மெட்ரோ. தோனி ஃபினிஷ். ஆக்சுவலாக கம்போஜ் தான் இன்னைக்கு 4 அடிச்சாரு. கம்போஸ் ஃபினிஷ் அப்படின்னு போட்டு சுபம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. நீங்களாம் சொல்லுங்க உங்களுடைய அசஸ்மெண்ட் அண்ட் தாட்ஸ். அதான் தூபேயோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து இப்போ அதான் 180 இருந்துச்சு போன வருஷம் 155 ஆச்சு. இப்போ வந்து 120 கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது ஐ திங்க் மோர் டு டூ வித் த பொசிஷன் இஸ் கம்மிங் இன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ வரும்போதெல்லாம் அவர் 5 விக்கெட் விழுந்துருது ஒரு 100 ரன்னுக்குள்ள. ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்லோ டவுன். முன்னாடி அந்த போன சீசன் நம்ம ஓப்பனர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுனதுனால அதாவது ஒரு 11th ஓவர் 12th ஓவர் ஒரு 100 for 2, 110 for 2 அந்த மாதிரி இருக்கும் போது he could just go at the start. ஸோ அவரை தப்பு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஓப்பனிங் வந்து லாங் அந்த மாதிரி நம்ம யூஸ்வலா விளையாடாத மாதிரி கொஞ்சம் விக்கெட் விழுந்து வர்றதுனால அவர் இருக்காரு. அதான் இந்த மேட்ச்லாம் நல்லா போச்சு. அவங்க வந்து அதான் அந்த நூர் அஹமத் வந்து அந்த ரகுவன்ஷி விக்கெட் எடுத்தது தான் மெயின். இது டக்கு டக்கு அந்த 2 விக்கெட் எடுத்தது தான். அவரு ரசலுக்கும் கொஞ்சம் பத்திரனா ஃபர்ஸ்ட் ஓவர் அவ்வளோ கரெக்டா 6 பால்ல 5 பால் கரெக்டா யாருக்கு போட்டாரு. அடுத்த ஓவர் ஏன் தான் ஸ்லோ பால் போடுறேன்னு அடம் பிடிச்சு கொஞ்சம் ரசலுக்கு இது பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம ஃபிளைட் பண்ணிருக்கு தேவையில்ல ஸ்பின்னர்ஸ். அவர் வந்து பயங்கரமா தடவினாரு. ஜடேஜா ஃபிளாட்டா போட்ட பால் ஒண்ணு கூட பண்ண முடியல. நூர் அஹமத் ஃபிளாட்டா போட்டதும் ஒன்றும் பண்ண முடியல. பட் விக்கெட் எடுக்கணும்னு பார்க்காம கொஞ்சம் அவரே நீ சாதாரணமாக ஒரு 4 பால் டிஃபெண்ட் பண்ணதான் அடிச்சிருப்பாரு. நம்ம கொஞ்சம் அந்த அவ்வளோ ரன் கூட அடிக்க விட்டுருக்க வேணான்றான் அவர் ரசல. ஆமா, ஆக்சுவலா ரசல் அடிக்காம இருந்திருந்தா இன்னும் ஒரு லோவர் ஸ்கோர், சப்பார் ஸ்கோர் பயங்கரமா இன்னும் கம்மியா தான் வந்திருக்கும். ரசல் விக்கெட் ஆனா நிறைய எடுத்துட்டாங்க. பட் பத்திரானா ஒரு ஓவர் நல்லா போடுறாங்க, இன்னொரு ஓவர் மாற்றி போடுறாரு. கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. அது கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து இன்னைக்கு வைடு போட்டாரா? இன்னைக்கு வைடு போட்டாரா? இன்னைக்கு வைடு போட்ட மாதிரி தெரியலையா அவரு? ஒரு வைடு போட்டாரா? ஒரு வைடு போட்டாரா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணி
இல்ல மெயினா வந்து நான் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து நீங்க முன்னாடியே சொல்லிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து பவுலிங் பவர் பிளே ஜெயிக்கணும், பேட்டிங் பவர் பிளே ஜெயிக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு பேட்டிங் பவர் பிளே வந்து விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. பட் 37 இன்டென்ட் for ஃபுல்லா 3 overs. கரெக்ட். அதான் இன்டென்ட் காமிச்சு அந்த 5 விக்கெட் விழுந்தாலும் சரின்னு சொல்லி 60 தாண்டியாச்சு. அந்த இன்டென்ட் அந்த 60 ரன் அந்த அடிச்சதுனாலதான் இவங்க ஸ்லோவா பின்னாடி இந்த நிறைய வருணம் தட்டி விட்டுட்டு தே ஆல் கேரிட் ஆன் கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு கொண்டு போனாரு. தூபே வந்து ஸ்லோ டவுன் பண்ணது காரணம் ஆப்வியஸ்லி ஒரு சைடு பிரவிஸ் அடிச்சுட்டு இருந்தாரு, இன்னொரு சைடுல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆனா ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா தோனி அது தோனி வந்தப்புறம் கூட்டு கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம். பட் ஓகே, அது ஆட் தேர் பிளான். மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதான் தோனியும் துபையும் அது ரெண்டாவது தடவை பண்றான்னு நினைக்கிறேன். நீ கூட வா, என் கூட தெரிஞ்சது கூட வா, கடைசி வரைக்கும் பாத்துக்கலாம்னு சொல்லி. இதே இது மேபி துபே இருந்தா ஒரு ஓவர் முன்னாடி முடிஞ்சிருக்கலாம். அவ்வளவுதான் ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தோணுது. மற்றபடி வெரி குட் ஃபினிஷிங், வெரி குட் வின் தான். ஆனா திஸ் ஷோ சைன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். ஓரளவுக்கு டெம்ப்ளேட் கொஞ்சம் அங்கங்க இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு இதே மாதிரி டெம்ப்ளேட்ல போனாங்க, இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணாங்கன்னா ஐ திங்க் வில் பி குட் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். லாகூல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஜெயம் ரவி மீம் இருக்கு தெரியுமாடா? பாக்கல, தூங்கிட்டேன் பாத்திருக்கீங்களா? இல்ல மேட்ச் ஃபுல்லா பாக்கல. நான் கடைசி இந்த தோனி அந்த 2 ஓவர் தான் பார்த்தேன். பட் எனிவேஸ் நான் ஒரு மீம் சொல்லட்டா? அந்த செந்தில் கவுண்டமணி வந்து இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, நீ உங்களை வந்து யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்றதுதான். இந்த சிஎஸ்கே 2 பாயிண்ட் விட்டுட்டாங்க இந்த கேகேஆர். நீ எப்படி அவங்க குவாலிஃபை ஆக போறாங்க சொல்லு? குவாலிஃபை நீ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருந்த ஹோப்பும் போயிருச்சு. பட் எனிவேஸ் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, அது ஒரு விதத்துல சந்தோஷம் தான் அப்படின்னு நீங்க இது அதுக்கு பண்ணிட்டீங்க. இதான் வந்து செகண்ட் டைமா ஓபனர்ஸ் 2 பேரும் டக் அவுட் ஆகுதான். சிஎஸ்கே எல்லாத்துலயும் ஒரு ட்ரிவியா வச்சிருவாங்களா? இதுக்கு முன்னாடி ஆனது வந்து நம்ம ஆளுங்க தான், சிஎஸ்கே தானா? ஆனா அந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். இல்ல ஹேடன் பார்த்திவ் பட்டேலா? நம்ம கோச்சா இருக்கவரும் பார்த்திவ் பட்டேல் தான். பார்த்திவ் பட்டேல் எனக்கு தெரியும். ஃபிளெமிங் பார்த்திவ் பட்டேல். ஓகே. அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோமா? அந்த மேட்ச் ஜெயிச்சமா இல்ல, அந்த டைம் ஃபேண்டசில 2 பேர் நான் வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. சரி, இன்னொன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அண்ணா வந்து 2 ஓவர் நல்லா போட்டாரு, 5 ரன் தான் கொடுத்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 14 ரன் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நரேனுக்கு போட விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச டேட்டா படி இது வரைக்கும் நரேனை அண்ணா அவுட் ஆகுனதே கிடையாது. ஒரு அவுட் 250 ஸ்ட்ரைக் ரேட். 250 ஸ்ட்ரைக் ரேட். எதுக்காக கொடுக்குறாங்க? இவங்க வந்து பெரிய டேட்டா ட்ரிவன் டீம்னு சொல்றாங்க. ஏன் வந்து இல்ல அந்த டேட்டாவை மாத்தலாம்னு தான் அண்ணாக்கு. I think Sam Curran இல்லாதனால they wanted to keep Khalil Ahmed 2 overs behind. இப்போ Sam Curran இருந்தாருன்னா திடீர்னு ஸ்பின் ஆகல அப்படின்னா அப்ப ஸ்பின் ஆகுதா இல்லைன்னு தெரியல. அந்த அஸ்வின் ஒரு ஓவர் போட்ட அப்புறம் தான் தெரிஞ்சிருது. சரி ஸ்பின் நல்லா ரொம்ப கடைசி 2 பால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டாரு. அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்துச்சு. நல்லா ஸ்பின் ஆச்சு. கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின்னர் ஸ்லோவா ஃளைட் பண்ணி போட்டார். ஏன்னா எனக்கு அதான் அந்த 2 ஸ்பின் ஆனோடனே கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னடா பால் இப்படி ஸ்பின் ஆகுதுன்னா அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு. லாகுல் ஏதோ சொல்ல வரீங்க? உங்க ஆசை நாயகன் மனிஷ் பாண்டே பத்தி சில வரிகள். ஆசை நாயகன்லாம் என்னடா? மனிஷ் பாண்டே பழைய காலத்து பிளேயர். இந்த பத்திர எனக்கு நல்லா போடுறது காரணம் என்னன்னா, ஏடா மனிஷ் பாண்டேவா அடிச்சுட்டேடா 6 அடிக்கிற அளவுக்கு வேற யாரும் அடிச்சிருந்தவரும் பரவாயில்ல. மனிஷ் பாண்டே தான் விராட் கோலியோட டீம்மேட் அண்டர் 19ல. அவர் அவங்களோட விளையாண்ட அந்த அஜிதேஷ் அர்கால் எல்லாம் வந்து அம்பையர் ஆயிட்டாரு ஐபிஎல்ல. இவங்க வந்து இன்னும் இந்தியன் பிளேயர் டு ஸ்கோர் செஞ்சுரி இன் ஐபிஎல். ஆக்சுவலா மனிஷ் பாண்டே ஒரு நல்ல பிளேயர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமாடா, யூஸ் டு பி a good player. யூசுப் பத்தான் கூட நல்ல பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பவர் டெவலப் பண்ணி கொஞ்சம் ரொம்ப கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் இன்னும் அந்த இதுல இருக்காரு. கேம் சேஞ்சர். கேகேஆர் வந்து மொயின் அலி நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப மொயின் அலி ஆடணும்னு சொன்னோம், நோக்கியா விளையாடணும் நீங்க கொஞ்சம் பேர் சொன்னீங்க. பட் அதை இவங்க பண்ணியிருந்துருக்கலாமா? இல்ல அதான் அவங்க என்னன்னா அந்த கான்வேக்காக போட்டாங்க, அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. பட் அதுக்கு போன ஓவர்ல ஊர்வில் பட்டேல் போட்டது வந்து அவர் கேஷ் இன் பண்ணிட்டாரு. ரைட் ஹேண்டருக்கு வந்து ஆஃப் ஸ்பின் வந்து பவர் பிளேல 2வது ஓவர் போட்ட உடனே வந்து அவர் நல்லா 2 6 2 4 அடிச்சு முடிச்சு விட்டாரு அந்த ஓவர். அதுக்கப்புறம் ஓகே நீ விளையாட போற சிஎஸ்கே டீம் இந்த டீம் தானா? இதான் பிரிண்ட் அவுட்டா? அதுக்கு நம்ம தனியா ஒரு ஷோ பண்ணுவோம். பட் இப்ப சொல்லுங்க டக்குன்னு. இல்ல அடுத்த மேட்சே எனக்கு தெரிஞ்சு கான்வே உட்கார வச்சு ஓவர் விளையாடலாம். இல்ல எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து துபே மேல வரணும்ன்றோம், பிரேவிஸ் மேல வரணும்ன்றோம், ஜடேஜா நம்பர் 4 கொண்டு வர்றாங்க. நீங்க எப்ப மேல வர போறீங்க?
இல்ல அதுக்குதான் ஓட்டன் கீழே வச்சு வந்தாருன்னா சரி ஒரு பவுலிங் போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பனிங் இவங்க 2 பேரும் தான் சுத்துறாங்களே, இவங்க அனுப்பிட்டு அப்படி ஏர்லியா விக்கெட் வந்துச்சுன்னா இப்ப பண்ணீங்களே நம்பர் 4 அனுப்பி விட்டீங்களா அண்ணாவை, அவர் வந்து நம்பர் 3 அனுப்பி விடுங்க. உனக்கு அந்த ஆசை இன்னும் இருக்கு. இல்லடா சி அவரு அஸ்வினை யூட்டிலைஸ் பண்ணணும்னா பேட்டிங்கும் யூட்டிலைஸ் பண்ணாதான். ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எந்த டீம்லயும் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தனியா டீம்ல யாரும் இல்லை, எடுக்கல. எல்லாம் யாரை எடுத்தாலும் மேக்ஸ்வெல் இவ்வளவு நாள் விளையாடினதே என்னன்னா அவர் ஆஃப் ஸ்பின் வச்சுதான். மொயின் அலி எடுக்கிறாரு ஆஃப் ஸ்பின்னா, அவர் பேட்டிங்கும் பண்றதுனால தான். ஏதாச்சும் ஒரு டீம்ல வாஷிங்டன் சுந்தரும் பேட்டிங் பண்றதுனால தான் இருக்காரு. அவர் பவுலிங் கூட கொடுக்க மாட்டாங்க, பேட்ஸ்மேன் தான். ஆஃப் ஸ்பின்னர்னு ஒருத்தர் தனியா எந்த டீம்லயும் கிடையாது. இப்ப மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கணக்கு தான். இப்ப அண்ணா வந்து நிறைய கேரம் பால் தானே போடுறாரு, அந்த கணக்கு தான். இல்ல ரைட் ஹேண்டருக்கும் போடுவார், லெஃப்ட் ஹேண்டருக்கும் போடுவாருன்ற கணக்கு தான். பட் ஸ்டில் அவர் பேட்டிங் பொட்டன்ஷியல் ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா பவர் பிளேல இறக்கி விடலாம், செல்ஃப்லெஸ்ஸா அடிக்க சொல்லலாம். அதுதான் பண்ண முடியும், வேற வழி கிடையாது. முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பத்தி? போனதுலேயே சொல்லிட்டு ஜெயிச்சிருவோன்னு சொன்ன எதிர்பார்த்தது. ஆனா இவ்வளவு தூரம் நல்லா செட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷேக் ரஷீத் ரூல் சொல்லி உருள்ஸ் பட்டேல் இறக்கி விட்டாங்க. உருள்ஸ் பட்டேல் தானே ஒரு பேர், உருள் சிங் அவரு, ஊர்வில் பட்டேல் அவரை இறக்கி விட்டாங்க. டன் அவரு ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் வந்து நியூஸ் வந்தது ஆயுஷ் மாத்திரை மட்டும் தான் மிட் சீசன் ட்ரையல் வந்தாருன்னு சொல்லி. ஆனா இவரும் அதே டைம்ல ட்ரையல் பார்த்திருக்காரு சென்னை டீமோட. சோ அதனாலதான் உடனே சைன் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் நம்மளுக்கு பெருசா தெரியல. ஆனா இவர் ஃபர்ஸ்டே வந்து ஆக்ஷன் அப்பே வந்து ஏன் எடுக்கல நிறைய பேர் யோசிச்சாங்க. டெல்லி மும்பை கூட ஆக்சுவலா எடுப்பதால் இல்ல இவர் வந்ததும் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் மட்டும், இவர் இருந்ததும் இருந்துச்சு. பிளஸ் ஒரு கேரளா மிடில் ஆர்டர் பேட்டரும் ஒருத்தர், யாரா ஒரு 3 பேர் பண்ணாங்க அந்த டைம்ல. மட்டும் நீ சொல்லு. எனக்கு பேர் தெரியல ஆக்சுவலா. ஆனா நம்ம கேரளா சரி, அதான் நீ சொல்லு. அந்த நம்ம டீம்ல கார்த்திக் சர்மா வேற இருக்காரு, நம்ம டீமோட தான் இருக்காரு. அவர் ஆனா ஆக்ஷன்ல என்டர் ஆகல. அவரும் யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவரையும் அடுத்த வருஷம் ஆக்ஷன்ல நம்ம ஆளுங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியன்ஸ்க்கு போறத பார்த்தாலே. பட் ஆனா இப்ப போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நெக்ஸ்ட் இயர் இஃப் ஐ வாண்ட் டு டூ 6 to 8 months ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போதைக்கு நான் டிசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பார்க்கல. ஓகே. ஸோ வி நெவர் நோ. அப்ப அவர் தான் அப்படி இருந்தாலும் எனக்கு இப்போ சப்போஸ் அவர் கண்டினியூ பண்ணாலும் கூட இவரை ஏன் இப்போ ஒரு பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணக்கூடாது? இப்ப இன்னைக்கு மேட்ச் யூஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடாதா? வெறும் இம்பாக்ட் பேட்டர். இம்பாக்ட் அது வந்து இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கல்ல, அதனால என்ன ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம்னு பண்ணிருக்காங்க. இல்ல ஷேக் ரஷீத் பதிலா இவரை இறக்கி விட்டு இவருக்கும் மாத்திரை இறக்கி விட்டு கேக்வாட் திருப்பி அவர் இந்தியன் டீமுக்காக 1 down இறங்குவாரு. அப்படியே அப்புறம் மீதி டெம்ப்ளேட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல. இல்ல இப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு 2 யங் இந்தியன் பேட்ஸ்மேனோட போறது வந்து ஓகே. பிபிகேஸ் அப்படிதான் பண்றாங்க 2. பட் பிரப்சிம்ரன் சிங் 3 வருஷம் விளையாடி இருக்காரு. அவர் வந்து உடனே எல்லாம் இல்ல, 3-4 இயர்ஸா அவர் கொஞ்சம் விளையாடி இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷம் நல்லாவே விளையாடினாரு, அதுக்கு போன வருஷம் கொஞ்சம் அடிச்சாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திடீர்னு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் விளையாடிட்டு ஒரு 3-4 மேட்ச் விளையாடிட்டு சீசன் அப்படி போக முடியுமா அப்படின்னு தெரியல. அது இது வரைக்கும் அவங்க போனது இல்லை நம்ம ஆளுங்க அப்படி. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைன் அப் பண்ணி 3 பேர் இறக்கி விட்டுருக்காங்க சைன் அப் பண்ண உடனே. தோனி இன்னைக்கு டாஸ்ல சொன்னது நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா 2 சிச்சுவேஷன்ல தான் நடக்கும். ஒண்ணு, நாங்க இந்நேரம் குவாலிஃபை ஆயிருக்கணும் 4 மேட்ச் முன்னாடியே, இந்த மாதிரி பண்ணலாம் ஜாலியா. இல்ல 4 மேட்ச் முன்னாடி எலிமினேட் பண்ணாலும் இந்த மாதிரி ஜாலியா பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது எதுக்கு காரணம்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா ரிசல்ட் யூஸ் பண்றதுக்காக தானே. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நம்ம வந்து அன்ஷுல் கம்போஜ் வச்சு விளையாடுனா பேட்டிங் வந்து ரொம்ப ஏர்லியா முடிஞ்சிருது. அஸ்வினியும் வச்சு விளையாடணும்னா அஸ்வின் நம்பர் 7, தோனி நம்பர் 8, அன்ஷுல் கம்போஜ் நம்பர் 9ன்றது வந்து நாட் அ லாங் பேட்டிங் லைன் அப் இப்ப இருக்கிற தோனி ஃபார்முக்கு. இல்ல பிரைட்டி, இல்ல இப்ப நான் அடுத்த சீசன் தோனி ஃபார்ம் கூட மட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னைக்கும் வந்து ஒரு நிமிஷம்டா மட்டும் அன்சுல் கம்போஜ் முன்னாடி வந்திருக்கணும்டா. இப்போ அவன் ரொம்ப அன்சுல் கம்போஜோட பேட்டிங் அண்டர்ரேட் பண்றாங்க. அன்சுல் கம்போஜ் முன்னாடி வந்திருக்கணும். நீங்க 100 எல்லாம் இறக்கி விட்டுருக்கவே கூடாது. கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஈ கேன் ஹிட் பிக் சிக்ஸஸ். நான் பாத்திருக்கேன். அவர் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 பால் 10 பால் ஆடுவாரு. ஒரு 20 ரன் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்க பேட்டர் தான் அவர். இல்ல அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ஒரு வருஷத்துல யூ கேன் ஈவன் ஃபோக்கஸ் மோர் ஆன் பேட்டிங் ஆல்சோ.
இப்ப தூபே தேர்த்தி கொண்டு வந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லோவர் ஆர்டர் நீ இந்த ஃபினிஷிங் ரோல் கொஞ்சம் ஒரு நம்ம 5 ஒரு பால் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஏதாச்சும் ஃபாரின் ஆல்ரவுண்டர் பாருங்க அந்த ஸ்பாட்டுக்குன்ற. இப்படியே பார்த்துட்டே இருந்தா நம்ம ஆள் இருக்கிறவங்க வச்சு தேர்த்து பார்க்கலாம்டா. இப்படியே தேடிட்டு இருந்தா அப்புறம் ஃபாரினர்னா நீ ஒவ்வொருத்தனை மாத்தணும், இறக்கணும், ஏத்தணும், இது இருக்குல்ல. நம்ம லோவர் பிளேஸ் இருந்தா பெட்டர் தானே. சரி ஓகே, தனியா ஒரு ஷோ பண்ணுவோம் சிஎஸ்கே போஸ்ட் சீசனை. லாகூல் ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, அடுத்த மேட்ச் ப்ரீவியூக்கு போலாம். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாம் கடைசி பெஞ்சு அடிச்சுக்கிட்டாங்க. அதாவது யாருக்கு சிஎஸ்கே ஜெயிச்சாலும் கேகேஆர் தோத்துச்சுன்னு ஒரு ஃபீலிங்ல இருக்கிறேன். ஃபீலிங்ல உட்காந்துருக்கான். சரி ஓகே, ஆனா சிஎஸ்கே 10th முடிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இப்ப வந்துருச்சு. பாப்போம். அப்படியே தரம்சாலா போயிடலாமா? அதான் பெஞ்ச் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கோம் கேகேஆருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படியே வந்து தரம்சாலாக்கு போவோம். பஞ்சாப் வர்சஸ் பிபிகேஎஸ் சொல்லுங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. பிபிகேஎஸ் அதே டீமால தான் போவாங்க. போன தடவை வைசாக் விஜயகுமார் ரொம்ப கொடுமையா போட்டாரு. அதுக்கு பதில் ஐ திங்க் தே வில் கோ வித் சேம் டீம். மேபி ரொம்ப ரைட் ஹேண்டர். குல்தீப் சென்னெல்லாம் வந்து முதல்ல அவ்வளோ ஒரு ஹைப் பண்ணாங்க. கிரிக்கெட் ஃபோல் எல்லாம் ஒரு ரெடி ஃபார் இந்தியா கால் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு. முதல்ல வந்து இதுல இருந்தாரு, கொஞ்சம் கிரவுண்ட்ல இம்பாக்ட் சப்லாம் இருந்தாரு. லாஸ்ட் ஒரு 3 மேட்சா இல்ல. மேபி ஏதாச்சும் நிகில் ஏதாச்சும் இருந்திருக்கலாமோ, இல்லைன்னா இந்த ஸ்விம்மிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவர் ரெகுலரா வேற இருந்தாரு ஆர்ஆர்ல, நல்லாவும் போட்டாரு. 140+ போடுற ஒரு பவுலர், கன்சிஸ்டன்டா யாக்கர் போடுவாரு, ஹார்ட்லைன் போடுவாரு. நினைச்சேன் கொண்டு வர மாட்டாங்க. மேபி ஹர்ப்ரீத் பிரார் நிறைய ரைட் ஹேண்டர் ஹெவின்றதுனால கொண்டு வரலாம். பட் ஆனா ஸ்விம்மிங் கண்டிஷனுக்கு ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் கோ வித் சேம் டீம்னு நினைக்கிறேன். பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வைசாக் விஜயகுமார் போன தடவை ஒரு பேட் மேட்ச் தான். பட் அது வரைக்கும் அவர் எத்தனை மேட்ச் போட்டிருக்காரு? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் போட்டார்ல, அதுக்கப்புறம் நேற்று மேட்ச். ஸோ ப்ராப்ளி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு, கண்டிஷன்ஸ்க்காகவே. ஏன்னா கண்டிஷன்ஸ் பார்த்து தான் இவங்க முக்காசை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வைசாக் விஜயகுமார் தான் கண்டிப்பா பண்ணான்னு தோணுது. டெல்லியை பொறுத்தவரை நட்ராஜன் போன தடவை ஆடல, இந்த தடவை கண்ணி பண்ணுவார் தான். இல்ல அதான் போன தடவை அவங்க மழை பெஞ்சதுனால இல்ல, இது மேல மழை பெஞ்சு பையன் தெரிஞ்சுதானே அவங்க எடுத்திருப்பாங்க. ஐ திங்க் மேபி அவங்க விப்ரஜ் நிகம் இப்ப இந்த மேட்ச் ஓகே போன தடவை பேட்டிங் பண்ணாரு, இன்னொரு பேசுறோட போலாமா? இந்த கண்டிஷன்ஸ்க்கா பேட்டிங் தேவைப்படும்டா. இவங்க பேட்டிங் நம்புற மாதிரியா இருக்கு? தோக்குறாங்க. பேட்டிங்னாலதான் அவங்க தோக்குறாங்க. அதனால இன்னொரு பேட்டரியும் அவங்க எப்பயும் பண்றது போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அசுதோஷ் சர்மா யூஸ் பண்ணலனா, இல்ல விப்ரஜ் நிகம் முகேஷ் குமார் உள்ள வருவாரு, இல்ல விப்ரஜ் நிகம் வெளியே வச்சுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மட்டும் அவங்க ஒரு ஆப்ஷன் போகுது இல்ல அவங்களுக்கு, அப்படி பண்ண மாட்டாங்க. வைக்கிறது வந்து அசுதோஷ் சர்மாவையோ கருண் நாயரோ தான் வெளியே வைக்கும். They cannot keep விப்ரஜ் நிகம் out for sure. சோ இதுதான் நீங்க நினைக்கிறீங்க. வேற ஏதாவது முக்கியமான சேஞ்சஸ்? செதிகுலா அட்டால் திடீர்னு உள்ள கொண்டு வந்தாங்க. ஆமா, செதிகுலா அட்டால் அவர் போயிட்டாரா? தரம்சாலாக்கெல்லாம் இப்ப யாருமே போக முடியாத நிலைமையில இருக்கு அவரு. ஆமா, அவர் பாஸ்ல கண்ட்ரோல் தாண்டி எப்படி ட்ரெயின்ல போலாம். ட்ரெயின் ஓகே. நான் இன்னைக்கு மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பார்த்துட்டு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா பண்ணிட்டு பை ரோடு வந்து அமிர்த்சர் ஏர்போர்ட்ல இருந்து தான் ஃபிளைட்ல வந்தேன். அதெல்லாம் நிறைய இருக்கு, ஃபிளைட்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம். பட் இப்போ ஃபிளைட்ல போக முடியாது. பார்ப்போம். கண்டிஷன்ஸ் என்ன நினைக்கிற மட்டும் அதான் போன தடவை இருந்த மாதிரி தான் அஷ்தீப் போட்டு முடிச்சு விட்டாரு. ஸ்விமிங் கண்டிஷன்ஸ் ஸ்விங் ஆகும் எல்லாமே தான் இருக்கும். ஸ்டார்க்கு அஷ்தீப் இவங்க 2 பேர் தான் மேட்டரா. ஆமா, மழை பெய்ஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்ஞ்சான் அங்கயா தரம்சாலாலயா? நாளைக்கும் பெய்யலாம். தரம்சாலால எப்ப பார்த்தாலும் மழை பெய்ஞ்சுதான் இருக்கும். மேட்ச் ஆனா நடந்துரும் மோஸ்ட்லி நினைக்கிறேன். காலகட்டத்துல மழை பெய்யும், அதெல்லாம் நினைக்கிறேன். பாம்பேக்கு போதா வாங்கடையில நடத்துறாங்க இல்ல டிவை படையில நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பிரபோன் கூட சொன்னாங்க. டபிள்யூபி எல்லாம் பிரபோன் நினைச்சு நிறைய. பாப்போம், அதை பத்தி பேசுவோம். இந்த மேட்ச் அப்ப வந்து பெரிய மேட்சப்ஸ் என்ன? ஸ்டார்க்கு ஹர்ஷதீப் தான் நாளைக்கு 2 ட்ரம் கார்டு. வேற என்னென்ன மேட்சப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல டிசி வந்து அவங்க ரொம்ப ஓப்பனிங் இதை மாத்திட்டு தான் இருக்கிறாங்க. போன தடவை கருண் நாயர் வச்சாங்க, இது பண்ணாங்க. ஃபேஃபும் இந்த சீசன் வந்து சரியா கன்சிஸ்டண்டா பண்ணல. ஸோ மேபி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா வேற ஆப்ஷன் இருக்கா? இல்ல ஃபேஃப் வந்து ரொம்ப சுத்துறாரு. இவரு ஜேஎஃப்எம் ரொம்ப சுத்துறாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அவரை உட்கார வச்சாங்க. ஃபேஃபும் வந்து சலைச்சவரே இல்லாத மாதிரி எடுத்தோடனே அக்ராஸ் இஷ்டத்துக்கு தான் சுத்துறாரு.
இப்படி சுத்தினாருன்னா ஹர்ஷ்தீப் காலி பண்ணிடுவாரு. இல்ல ஃபாஃப் அப்போ மேட்ச் வேற மாதிரி அவுட் ஆறாரு. பேப்ப உட்கார வச்சுட்டு ஜேஎஃப் இறக்கி விடலாம். இல்ல இல்ல ஜேஎஃப் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னாலும் அவர் ஹர்ஷ்தீப் காலி பண்ணிடுவாரு. அவர் இன்னும் ஈஸியா காலி பண்ணிடுவாரு. இது மெயினா வந்து இவங்க மோஸ்ட்லி கருண் நாயர் டிராப் பண்ணிட்டு அத்தால இறக்கி விடுவாங்கன்னு தோணுது. வந்திருப்பாருன்னு தெரியல, வரலன்னா வரலனா டோனமன் ஃபெரேரா மேபி இல்ல கேஎல் ராகுலுக்கு வந்து தே மைட் ஆஸ்க் ஹிம் டு ஓபனா. இல்ல இந்த இதுல வந்து ஓபன் பண்ணி எடுத்த உடனே ஏதாச்சும் ஆஸ்தி முடிச்சு விட்டானா ஐ திங்க் இந்த மேட்சுக்கு நம்பர் 4ல இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். வேற என்ன இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ்? போன தடவை இங்கிலீஷ் வந்து ஓப்பனிங் வந்தவொடனே இங்கிலீஷ் கிழிச்சு விட்டாரு கொஞ்சம் அந்த கிரவுண்ட்ல. ஸோ அதுவும் இப்போ ஸ்டார்க் வந்து ஓப்பனிங்கா விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவங்க போன மேட்ச் தான் ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொன்னார் பாண்டிங். ஸ்ரேயஸ் ஐயர் கால் டு சென்ட் இங்கிலீஷ். அது அந்த மேட்சுக்காக அவங்க எடுத்த ஒரு கால் இங்கிலீஷ் நம்பர் 3 அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி இங்கிலீஷ் ஃபேஸ் பண்ணியிருப்பாருல்ல, அதிகமாவும் ஃபேஸ் பண்ணியிருப்பாருல்ல நெட்ஸ்ல இங்க எல்லாத்துலயும். ஸோ இது அதான் இவங்க ரெண்டு டீமும் அதை இப்படியும் பார்க்கலாம்ல வெற்றி. ஸ்டார்க்கும் நிறைய போட்டிருப்பார்ல இங்கிலீஷுக்கு. பஞ்சாபும் ஆர்சிபி டிசியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். அந்தந்த இதுக்கு ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்தந்த மேட்சுக்கு பண்ற சேஞ்சஸ். டிசி பண்ற சேஞ்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் எதுவுமே ரொம்ப மடல் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. மற்ற ரெண்டு டீம் இதெல்லாம் பாம்பே ஆர்சிபிலாம் ஆல்மோஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணாம ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே முடிச்சு விட்டாங்க, அதெல்லாம் மியூசிக்கல் சேர் விளையாடுறாங்க. ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான். 3 மேட்சுமே மியூசிக்கல் சேர் தான் ஆடினாங்க. ஓகே லாகோல் சொல்லுங்க. பாயிண்ட் வரட்டும் இருக்கீங்க, சொல்லுங்க. என்னத்த சொல்றாரு. நான் இதுக்கு போவோம். ராகுல் நீங்க ரொம்ப விரக்தியில இருக்கீங்க கேகேஆர் போனதுல இருந்து. சரி சொல்லுங்க, யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க. ஃபேண்டசி பிக் பண்ணுங்க. டிசி ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். உன் ஃப்ரெண்டு டிசி இருக்கானே டிசின்றவனி சொல்லு. பஞ்சாப் ஃபேண்டசி சரி நீங்க சொல்லுங்க முதலாளி. பஞ்சாப் முதல்ல இருந்து முதலாளி பஞ்சாப் தான் சொல்லிட்டு இருக்காரு. பஞ்சாபும் சிஎஸ்கே ஆத்ம சப்போர்ட்டர் அவர் முதலாளி. ஆமா மட்டு சொல்லு. ஐ திங்க் அஷ்தீப் நல்லா போடுறாரு. ஓகே யாருன்னு சொல்றா? சமீரா ரெண்டு பேரும் இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா போடுவாங்க. நியூ பால் அக்ரெசிவா நான் நினைக்கிறேன். சோ ஐ கோ வித் டிசி. எனக்கும் இந்த டிசின்னு தான் தோணுது. டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் இன்னும் கொஞ்சம். நாளைக்கு டிசி தோத்தாங்கன்னா கிட்டத்தட்ட போடுற கணக்கு தான் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்னும் சான்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் அதனால டிசின்னு நான் சொல்றேன். ஸோ 3 பேர் டிசி. வெற்றி வழக்கம் போல நம்மளோட முதலாளி வந்து பஞ்சாப் அப்படின்ட்டாரு. சரி லாகுல் ஃபேண்டசியா துவங்கி வைங்க. ஸ்டார்க் கேஎல் ராகுல். இன்னொன்னு சொல்லு. ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே அந்த ஐயரை டிராப் பண்ணிட்டாங்க. ஹர்ஷதீப் சிங், பிரியன் ஷாரியா, பிரப்சிமரன் சிங். மட்டில்டா, சமீரா, மார்க்கோ யான்சன், அஸ்மதுல்லா உமர்சாய். பாடுறா மட்டில்டா எடுத்துருச்சா? பிரப்சிமரன் எடுத்துட்டீங்கல்ல? ஓகே எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களேடா. மோஹித் சர்மா, சாஹல். சரி சலால் எடுக்கலாம். எப்படியா இருந்தாலும் விட முடியாது. பிளே அப்படி ஃபேண்டசின்னு எடுத்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட் லீவ் ஹிம் அவுட். கண்டிஷன்ஸ் எப்படியா இருந்தாலும் அவர் ஒன்று எடுத்து போட்டுங்க. அக்சர் பட்டேல் விட முடியாது. ஸோ கோ சஹால் அண்ட் அக்சர். ஏன்னா யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் அக்சர், அவரை விட முடியாது. சாஹல் ஆர் குல்தீப். நீங்க குல்தீப் எடுக்கணும்னாலும் குல்தீப் எடுக்கலாம், சாஹல் எடுக்கணும் சாஹல் எடுங்க. இது ரெண்டையும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய சாய்ஸஸ். வெற்றி ஏதோ சொல்ல வர போல இருக்கு. நட்ராஜன் ஏதாவது பண்ணுவாரா? நடராஜன் பவுலிங் பண்ணுவாரு. நாளைக்கு பண்ணுவாரான்னு கேக்குறாரு. பவுலிங் பண்ணுவாரு. பண்ணுவாரான்னு கேக்குறாரு. நியூ பால்ல போட மாட்டாருல்ல. நியூ பால்ல இவங்க தான் போட போறாங்க. அதான் கண்ட்ரோல் தான் பண்ண பார்ப்பாரு. சரி பாப்போம். மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ முதலாளி மட்டும் பிபிகே சொல்றாரு, மற்ற 3 பேர் டிசின்னு சொல்றோம். ஃபேண்டசி எல்லாம் பிக் பண்ணிட்டோம். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாய்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. we can sign off. ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொன்னு சொல்லணுமே, மயங்க் அகர்வால் படிக்கல்
ஆர்சிபி. அதான். ஸோ இன்னைக்கு மேட்ச் சென்னைக்கு சிறப்பா முடிஞ்சிச்சு. கடைசி பெஞ்ச்ல கொஞ்சம் இடம் ஒதுக்கி இருக்கோம், கேகேஆர் சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாங்கன்னு. இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிரியேட் பண்ணுமா இல்லையான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் டிசிக்கு. ஸோ இதோட அந்த உடன் ஸ்பூன் வந்து அடுத்தது நமக்கு ஆர்ஆரோட மேட்ச். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லாஸ்ட். அதெல்லாம் கொடுத்துருவோம் ப்ரோ, அவங்ககிட்ட கொடுத்துருவோம். வந்தா வச்சுக்கோ, இத்தனை நாள் அங்க இருந்தா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீங்க வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு வந்துருவோம். நீ கவலைப்படாதீங்க. நம்மளுக்காக ஜுரோல ஹெட்மேயர் வேலை பார்ப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, நாங்க இதோட சைன் ஆஃப் பண்றோம். சைனிங் ஆஃப் ஏர்டெல் ஸ்குவாட். பை.